ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சிந்து பைரவி சீரியலில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம சிந்து ஸ்டேஷனில் நிறையவே அடி வாங்கிக்கிட்டு இருக்காங்க. பயங்கரமாக அழுகுறாங்க. பார்க்கவே அவ்வளோ நமக்கு பாவமாக இருக்குது. ஏன்னா நம்ம சிந்து நகையை திருடவே கிடையாது, தப்பு பண்ணாமல் இப்போது தண்டனை அனுபவிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ சிந்து சீக்கிரமாகவே வெளியே வந்துடணும், ஜெயிலுக்குள்ளே இருந்து அவங்க கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணி தெரிவிங்க. ஒரு பக்கம் இங்கே நம்ம சிந்துவை எப்படியாவது காப்பாற்றிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆறுமுகமும் சிவாவும் திருச்சிக்கு அந்த நகை உருக்கிறவங்கள தேடி போய்கிட்டு இருக்காங்க. இன்னொரு சைடு இந்த எசைக்கு நகை உருக்கிறவனுக்கு கால் பண்ணி, இங்கே பாருப்பா, நான் உன்கிட்ட அம்மன் நகை எல்லாமே கொடுத்தேன்ல, அது எல்லாத்தையுமே நீ உருக்கி தங்க கட்டியாக வச்சுடு. அது மட்டும் இல்லாமல் உன்னை தேடி 2 பேர் வருவாங்க, அவங்க வந்தாலுமே எனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு நீ சமாளிச்சிடுப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே நகை உருக்கிறவங்க ரொம்பவே பயப்படுறாங்க. சார், இது அம்மன் நகை வேற, எனக்கு சாமினாவே கொஞ்சம் பயம்தான். ஏன்னா சாமின்றது ஒரு சக்தி வாய்ந்த தெய்வம். அந்த நகையை எடுத்துகிட்டு வந்து உருக்க சொன்னீங்க, இதனால் எந்த பிரச்சனையும் வராதுன்னு சொன்னீங்க. இப்போ என்னடானா 2 பேர் தேடி வந்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க. எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது சார் அப்படின்னு சொல்லிட்டு நகை உருக்கிறவங்க ரொம்பவே பயந்து நடுங்குறாங்க. இப்போது இங்கே இந்த எசைக்கு இருந்துட்டு, இங்கே பாருங்கள், எந்த பிரச்சனையும் இல்லை, எனக்கு எதுவுமே தெரியாது, யாரோட நகையுமே நான் வாங்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சமாளிங்க, மற்ற எல்லாத்தையுமே நான் பார்த்துக்கிறேன். சாமி அது இதுனாலாம் போய் கண்டிப்பாக அந்த சாமி எதுவுமே ஒன்று பண்ணிடவே பண்ணிடாது, அது சும்மா வெறும் கல் தானே அப்படின்ற மாதிரி எசைக்கு அம்மனை ரொம்பவே குறைச்சி எடை போட்டுட்டாருன்னு கூட சொல்லலாம். ஸோ இன்னொரு சைடு இங்கே நம்ம சஞ்சய் வந்து வேலை எல்லாமே முடிச்சுட்டு ஸ்டேஷன் வராங்க. ஸ்டேஷன் வந்து பார்த்தா சிந்து மயங்கி கிடக்குறாங்க. சிந்துவை பார்த்துட்டு பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. உடனே கான்ஸ்டபிள்ஸை கூப்பிட்டு, இங்கே பாருமா, உங்களே தானே பார்த்துக்க சொல்லிட்டு போனேன், ஏன் சிந்து மயங்கி கிடக்குறாங்க, அது மட்டும் இல்லாமல் முகத்துலலாம் காயமாக இருக்குது, அவங்க சாப்பிட்டாங்களா இல்லையா, நீங்கள் ஏதாவது அவங்கள அடித்து துன்புறுத்துனீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சஞ்சய் வந்து கேட்குறாங்க. உடனே இங்கே கான்ஸ்டபிள் இருந்துட்டு, ஐயோ ஐயா இல்லையா, அவங்களுக்கு இங்கே அடிபட்டிருக்குல்ல, அது எங்கள் செவுத்தில் இடிச்சுக்கிட்டாங்க, மற்றபடி நாங்கள் எதுவுமே அடிக்கவே இல்லை சார் அப்படின்னு சொல்லிட்டு கான்ஸ்டபிள் வந்து போய் சொல்லிடுறாங்க. சரி, சிந்துவை எழுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போது சிந்துவை தண்ணி தெளித்து எழுப்புறாங்க. சிந்துவை எந்திரிச்சு நடக்க முடியாமல் இங்கே சஞ்சய் கிட்ட வந்து நிற்கிறாங்க. உடனே இங்கே சஞ்சய் இருந்துட்டு, சிந்து என்னாச்சு சிந்து, நான் உங்ககிட்ட அப்புறம் பேசுகிறேன்னு சொல்லிட்டு போனேன், அதுக்கப்புறம் நீங்கள் தூங்கி இது ரெஸ்ட் எடுக்க வேண்டியது தானே, இப்போ ஏன் இப்படி ஒரு மாதிரி தரையில் கீழே விழுந்து கிடக்குறீங்க, முகத்தில் வேறு அடிபட்டிருக்கு, என்னாச்சு சிந்து, உங்களுக்கு இங்கே இருக்கிறது பிடிக்கலையா, யாருக்குமே ஜெயிலுக்கு வந்தால் பிடிக்க தான் செய்யாது, நீங்கள் கொஞ்சம் பொறுத்துக்கோங்க, உண்மை கண்டிப்பாகவே வெளியே வரும், நான் கண்டுபிடிச்சிடுறேன், அது வரைக்கும் நீங்கள் மனசை தளர விடாமல் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே சிந்து அழுதுகிட்டே, சார், இந்த நிற்கிறாங்களே இந்த போலீஸ் லேடி, இவங்க 4 பேருமா சேர்ந்து என்னை பயங்கரமாக அடிச்சிட்டாங்க சார், என்னால் எந்திரிச்சு நடக்கக்கூட முடியல, ஏன் உட்கார கூட முடியல சார், தண்ணி கேட்டதுக்குமே தண்ணி கூட கொடுக்க மாட்டேங்கிட்டாங்க சார் அப்படி சொல்லிட்டு சிந்து சொல்கிறாங்க. இதை கேட்ட சஞ்சய் பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. உடனே அந்த கான்ஸ்டபிள் கிட்ட, என்ன நீங்கள் என்ன பார்த்துக்கிறீங்க, நான் என்ன சொல்கிறேனோ அதை மட்டும் தான் நீங்கள் இந்த ஸ்டேஷனில் செய்யணும், நீங்கள் பாட்டுக்கு உங்கள் இஷ்டமாக பண்ணிக்கிட்டு இருப்பீங்களா, உங்ககிட்ட நான் சொன்னேன் நான் இவங்களை அடிக்க சொல்லி, எதுக்காக தேவையில்லாமல் என்ன நடந்துச்சு, யார் திருடினாங்க, யார் தப்பு பண்ணாங்கன்னு சொல்லி தெரிஞ்சுக்காமே நம்ம இப்படி அடிக்கக்கூடாது, என்னங்க நீங்கள் உங்கள் மனசில் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க, நான் நினச்சேன் அப்படின்னா இப்போவே உங்களை வேலை விட்டு தூக்கிறதுக்கான ரைட்ஸ் எனக்கு இருக்குது, உங்களை வேலையை விட்டு தூக்கவா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சஞ்சய் அந்த கான்ஸ்டபிள் கிட்ட பயங்கரமாக கோவப்படுறாங்க. உடனே கான்ஸ்டபிளுமே, ஐயா சார் என்னை மன்னிச்சிடுங்க சார், ஏதோ தெரியாமல், என்ன தெரியாமல், தெரியாமையே நீங்கள் கான்ஸ்டபிளாக வேலைக்கு வந்திருக்கீங்களா, எதுவுமே தெரியாதா, தெரியாதுன்னா எதுக்காக வேலைக்கு கூட வரீங்க, வீட்டிலே இருக்க வேண்டியது தானே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக திட்டிடுறாங்க. உடனே இங்கே நம்ம சஞ்சய் இருந்துட்டு, சிந்து உங்களுக்கு எங்கே வலிக்குதுன்னு சொல்லுங்கள், நான் டாக்டரை கூட்டிகிட்டு வந்து உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்குறேன், உங்களுக்கு டேப்லெட் கொடுக்குறேன், இனிமேல் இங்கே யாருமே உங்களை அடிக்க மாட்டாங்க, கண்டிப்பாக உண்மை என்னன்னு சீக்கிரமாகவே தெரிய வந்துடும், சீக்கிரமாகவே நீங்கள் உங்கள் வீட்டுக்கு போயிடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு சிந்து அழுதுகிட்டே போய் ஒரு மூலையில் உட்காந்துக்கிறாங்க. இன்னொரு சைடு இங்கே நகை உருக்கிறவங்க கிட்ட நம்ம சிவாவும் ஆறுமுகமும் போயிட்டாங்க. ஸோ ஒரு வழியாக அவங்கக்கிட்ட அது இதுன்னு பேசி இங்கே தான் நகையை உருக்குனாங்க, அம்மனோட நகை எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிவாவும் ஆறுமுகமும் கண்டுபிடிச்சிடுறாங்க. இதுக்கு பின்னாடி இருக்கிறது இந்த எசைக்கு தான் அப்படின்றதையுமே கண்டுபிடிச்சிடுறாங்க. ஆறுமுகத்துக்கும் நம்ம சிவாவுக்கும் முதல்ல ஷாக்கிங்காக தான் இருந்தது, எவ்வளோ பெரிய வேலையை செஞ்சுருக்கான், சிந்து மேலே அப்படி என்ன தான் இவனுக்கு கோவம் அப்படின்ற மாதிரி எசைக்கே பயங்கரமாக திட்டிக்கிட்டு வராரு நம்ம சிவா. இப்போது இந்த நகை உருக்கிறவங்களவே கூட கூட்டிக்கிட்டு தான் வராங்க. ஸோ
இங்கே நேராக சஞ்சய் இருக்கிற ஸ்டேஷனுக்கு தான் போகிறாங்க நம்ம ஆறுமுகமும் சிவாவும். இப்போது இவங்கள அதாவது இந்த நகை இருக்கிறவங்கள கூட்டிகிட்டு போயிட்டு, சஞ்சய் சார் இவர் தான் நகையை உருக்கியிருக்காரு. நகையை கொடுத்த ஆள் எஸ்ஐக்கு தான் நகையை எடுத்துகிட்டு போயிட்டு இவங்கக்கிட்ட கொடுத்து கவரிங் நகையை செய்ய வச்சு தங்க நகை எல்லாத்தையுமே உருக்கி கட்டி ஆக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சிவா வந்து இங்கே சஞ்சய் கிட்ட சொல்கிறாங்க. ஸோ சஞ்சய் இருந்துட்டு அப்போவே நினச்சேன் சிந்து மேலே எந்த தப்பும் இருக்காதுன்னு சொல்லிட்டு, சிந்து கண்டிப்பாக இப்படிப்பட்ட கேவலமான வேலையை செஞ்சுருக்க மாட்டாங்கன்னு எனக்கு அப்போவே தோணுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சஞ்சய் சொல்கிறாங்க. நீங்கள் கவலையப்படாதீங்க, அது மட்டும் இல்லாமல் தப்பு செஞ்சது எஸ்ஐக்கும் தான். தப்பு செஞ்சதுக்கான தண்டனையை அந்த எஸ்ஐக்கும் அனுபவிச்சு தான் ஆகணும். இந்த நகை உருக்கிறவனை நான் உள்ள ஸ்டேஷனில் லாக்கப்பில் போட்டுட்டு உடனே நான் வீட்டுக்கு கிளம்பி வரேன், நீங்கள் முன்னாடி சிந்துவை கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு சஞ்சய் சொல்கிறாங்க. இப்போ நம்ம சிவா வந்து சிந்து கிட்ட வந்து பேசுகிறதுக்காக வராங்க. சிந்து அப்படியே ஒரு மாதிரி அதாவது ஸ்ட்ரென்த்தே இல்லாமல் கீழே விழுந்து கிடக்குறாங்க. சிந்துவை பார்த்ததுமே இங்கே நம்ம சிவாவுக்கு பயங்கரமாக அழுகழுகியாக வந்துடுது. அழுதுகிட்டே ஓடி வந்து, சிந்து என்னாச்சு சிந்து, உன்னை ஸ்டேஷனில் அடித்தாங்களா? சஞ்சய் சார் கண்டிப்பாக உன்னை அடிச்சிருக்க மாட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நம்ம சிந்து பேசக்கூட முடியாமல், டாக்டரே என்ன சஞ்சய் சார்லாம் அடிக்கவே இல்லை, இந்த ஸ்னேகாவோ இல்லை வேறு அந்த யாராச்சும் சொல்லி தான் அந்த கான்ஸ்டபிளுங்க என்னை அடிச்சிருக்காங்க. சஞ்சய் சார் ஏதோ ஒரு மீட்டிங் விஷயமா வெளியே போயிட்டாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு 3-4 லேடி போலீஸ் வந்து என்னை நிறைய அடிச்சிட்டாங்க டாக்டரே. என்னால் வலி தாங்கிக்கவே முடியல. நான் எந்த தப்பும் பண்ணல, என்னை விட்டுருங்கன்னு சொல்லிட்டு நான் எவ்வளோ கத்தியுமே என்னை விடவே இல்லை டாக்டரே. என்னை பயங்கரமாக அடிச்சிட்டாங்க டாக்டரே, என்னால் நடக்கக்கூட முடியல டாக்டரே அப்படின்னு சொல்லிட்டு சிந்து அப்படியே டயர்டாக பேசுகிறாங்க. எனர்ஜி ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆறுமுகத்துக்கிட்ட, ஆறுமுகம் நீ ஆட்டோ பிடிச்சி வீட்டுக்கு போயிடு, நான் சிந்துவை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு ஒரு சில இன்ஜெக்ஷன் போடணும், அந்த இன்ஜெக்ஷன் போட்டு ட்ரிப்ஸ் ஏற்றி நான் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சிவா வந்து ஆறுமுகத்தை வீட்டுக்கு போக சொல்லிடுறாங்க. ஸோ எங்கள் சிந்துவை கூட்டிக்கிட்டு தன்னோட ஹாஸ்பிட்டலுக்கு தான், அதாவது சிவா ஆரம்பிச்சிருக்கார் இல்லையா அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு அதாவது இன்ஜெக்ஷன் ட்ரிப்ஸ் ஏற்றுறாங்க. ஸோ ஏற்றி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சிந்து கிட்ட, இங்கே பாரு சிந்து, இப்போ உனக்கு ஓகே தானே, ஓரளவுக்கு ஓகேவாக தான் இருக்கும், சரியாயிடும், நீ கவலைப்படாத, பா நம்ம வீட்டுக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு, டாக்டரே அப்போது நான் திருடலைன்னு சொல்லிட்டு நீங்கள் உண்மையை கண்டுபிடிச்சிட்டீங்களா, யார் நகையை திருடினது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ தான் நம்ம சிவா வந்து யார் நகையை திருடினாங்க, யார்கிட்ட போய் உருக்குனாங்கன்ற விஷயத்த எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. இதை கேட்ட இங்கே நம்ம சிந்து பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. இந்த எஸ்ஐக்கு இவ்வளோ பெரிய விஷயத்த செஞ்சுருக்கான், என் மேலே அவனுக்கு என்ன கோவம் அப்படி, நான் எல்லார் முன்னாடியும் அவமானப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிருப்பான் போல். மகா அத்தைக்கு தான் மற்ற எல்லாருக்கும் தான் நான் வீட்டை விட்டு போகணும்னு ஆசை, ஆனால் உன் கூட நான் ஒன்றும் சேரவே கூடாது, அந்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் மகா அத்தை தான் எஸ்ஐக்கு கிட்ட சொல்லி இப்படி ஒரு விஷயத்த பண்ண சொல்லியிருப்பாங்கன்னு எனக்கு தோணுது டாக்டரே அப்படின்னு சொல்லிட்டு. சரி சேது, அதெல்லாம் நம்ம வீட்டுக்கு போய் பேசிப்போம், இப்போ வா நம்ம வீட்டுக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போயிடுறாங்க. ஆறுமுகம் அதாவது அன்னபூர்ணி வந்து ரொம்ப நேரம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆறுமுகம் என்னையா சொன்னாங்களா இல்லையா, கண்டுபிடிச்சியே இல்லையா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ சிந்துவும் நம்ம சிவாவும் வராங்க. சிந்துவை தாங்கி பிடிச்சிக்கிட்டு தான் நம்ம சிவா வந்து உள்ளே கூட்டிகிட்டு வராங்க. ஸோ இதை பார்த்த எங்கள் மகாவுக்கு பயங்கரமாக அப்படியே வயிற்றுச்சலாக இருக்குது. எசிக்கி என்னடா இது, இந்த சிந்து நகையை எல்லாத்தையுமே திருடிட்டான்னு சொல்லிட்டு தான் நான் அவன் மேலே பழியை போட்டு ஸ்டேஷனுக்கு அனுப்பணும், இவே என்னடானா சிவா கூட வரா. உடனே இங்கே நம்ம மகா இருந்துட்டு அன்னபூரணிக்கிட்ட, அக்கா என்னக்கா இதெல்லாம் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்கீங்க, இந்த சிந்து நகையை திருடி நம்ம ஊரில் உள்ள எல்லார் முன்னாடியும் நம்ம குடும்பத்தவே அவமானப்படுத்திட்டா, இவளை போயிட்டு கையை பிடிச்சி இந்த சிவா எதுக்காக கூட்டிகிட்டு வரணும் அக்கா, இப்போல்லாம் சிவா உங்கள் பேச்சை மீற ஆரம்பிச்சிட்டான்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே இங்கே சிவா இருந்துட்டு, போதும் நிறுத்துக்கம்மா, தேவையில்லாமல் கட்டுக்கதை விடுறத வேலையெல்லாம் வேண்டாம், என்ன நடந்துச்சுன்னு மட்டும் நீங்கள் கேளுங்க, அதுக்கப்புறம் பேச ஆரம்பிங்க. உடனே இங்கே நம்ம அன்னபூரணி இருந்துட்டு, சிவா என்னையா அது, எதுக்காக இவளை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்க, இவ தான் நகை எங்கே வச்சுருக்கான்னு தெரியாமல் வீட்டுக்குள்ளே வரக்கூடாதுன்னு நான் சொல்லி வச்சுருந்தேன்ல, அதுக்குள்ளே இவளை எதுக்காக வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்த அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே நம்ம சிவா இருந்துட்டு, பெரியம்மா சிந்து எந்த தப்பும் பண்ணல பெரியம்மா, நகையை திருடுனது சிந்து இல்லை, தோ இங்கே நிற்கிறானே எஸ்ஐக்கு இவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவமாக சொல்கிறாங்க. உடனே இங்கே எஸ்ஐக்கும் மகாக்கும் அப்படியே அள்ளு கிளம்பிடுது, அப்படி கை கால்லாம் நடுங்குது. இங்கே நம்ம மகாக்கு
படபடன்னு ஹார்ட் பீட்டெல்லாம் துடிக்க எசிக்கி என்னடா இது திடீர்னு உன் பேரை சொல்லிட்டான், ஒருவேளை சிவா நீ தான் நகையை திருடுன அப்படிங்கிற விஷயத்த கண்டுபிடிச்சிட்டானோ அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் மகா வந்து அப்படியே பயங்கரமாக பதட்டமாக இருக்காங்க. உடனே எசிக்கிக்கு அப்படியே கையும் ஒல்ல காலும் ஒல்ல, அக்கா எனக்கா எனக்குமே ஒன்றுமே புரியல அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமா குசு குசுன்னு பேசிக்கிறாங்க. உடனே எசிக்கி இருந்துட்டு நாடகத்தை போட ஆரம்பிச்சிடுறாங்க. சிவா என்ன சிவா, என் மேலே உனக்கு அப்படி என்ன கோவம்? உன் பொண்டாட்டியை காப்பாற்றணும் அப்படின்னு நீ நினைக்கிறியா? அதனால் ஏன் மேலே பழி போடணும்னு நினைக்கிறியா? நான் எதுக்காக அம்மனோட நகையெல்லாம் எடுக்க போகிறேன்? எனக்கு அவ்வளோ தைரியமும் கிடையாது. அம்மனோட நகையை கண்டிப்பாக நான் திருடவே இல்லை அப்படி சொல்லிட்டு எங்கள் எசிக்கு சொல்கிறாங்க. உடனே நம்ம காயத்ரி எசக்கிக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு சிவா கிட்ட, அண்ணா என்னண்ணே அவர் மேலே எதுக்காக சந்தேகப்படுறீங்க? கண்டிப்பாக அவர் நகையை எடுத்துருக்க மாட்டார், தேவையில்லாமல் அவரை இதில் இழுத்து விடணும்னு நினைக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எசக்கிக்கு சப்போர்ட் பண்ணி தான் எங்கள் காயத்ரியே பேசுகிறாங்க. ஸோ அன்னபூர்ணி எடுத்துட்டு, இங்கே பாரு சிவா, ஏயா இப்படி எசைக்கு மேலே பழி போடுற? அதுக்கான ஆதாரமே என்கிட்ட இருக்க பெரியம்மா அப்படின்னு சொல்லிட்டு பணம் கொடுத்த விஷயம், அதுக்கப்புறம் அந்த நகையை உருக்குறவங்களை கண்டுபிடிச்ச விஷயம், அவங்கள ஸ்டேஷனில் போய் ஒப்படைச்ச விஷயம், அந்த நகை உருக்குறவங்க இவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது எசைக்கே மாட்டி விட்ட விஷயம்னு ஒட்டுமொத்த கதையுமே நம்ம சிவா வந்து அன்னபூர்ணிக்கிட்டேயும் மற்ற எல்லாருக்கிட்டையுமே சொல்கிறாங்க. இதை கேட்ட நம்ம அன்னபூர்ணி பைரவி எல்லாருமே பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. எங்கள் எஸ்சிக்கு அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. காயத்ரி முதல்ல நமக்காக இந்த விஷயத்தில் சப்போர்ட் பண்ணா, இப்போ நம்ம தான் தப்பு பண்ணியிருக்கோம், நம்ம தான் நகையை எடுத்தோம் அப்படிங்கிற விஷயம் ஒட்டுமொத்தமாக எல்லாருக்குமே வெட்ட வெளிச்சமாக தெரிஞ்சு போச்சு. காயத்ரி நம்மளை என்ன நினைப்பா? ச்சே, காயத்ரி கூட ஒன்று சேர்ந்து வாழ போகிறோன்னு சொல்லிட்டு நம்ம கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சந்தோஷமாக இருந்தோம், கொஞ்சம் கொஞ்சமாக அவள் மனசை மாற்றிடலான்னு சொல்லிட்டு நினச்சோம். இப்போது அவள் எல்லார் முன்னாடியும் அவங்க அண்ணனை எதிர்த்து நமக்காக சப்போர்ட் பண்ணி பேசினா. ஐயோ, இந்த விஷயத்தில் மாட்டிக்கிட்டோமே, ச்சே அப்படி சொல்லிட்டு இங்க எசிக்கி பயங்கர அப்செட்டாக இருக்காங்க. உடனே காயத்ரி பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. எசிக்கி கிட்ட போயிட்டு, உங்களுக்காக நான் என் அண்ணனை எதிர்த்து பேசினேன், உங்களுக்காக நான் சப்போர்ட் பண்ணி பேசினேன், ஆனால் நீங்கள் நகையை திருடி இருக்கீங்க, அம்மனோட நகையில் கையை வச்சுருக்கீங்க, உங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லையா? அது மட்டும் இல்லாமல் இதோ சிந்து அண்ணி மேலே நீங்கள் பழிய போட்டிருக்கீங்க, கொஞ்சம் கூட உங்களுக்கு அறிவுன்றது எதுவுமே இல்லையா? ச்சே, உங்களெல்லாம் எதுக்கு தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டணும்? எனக்கு அருவெறுப்பாக இருக்குது உங்கள் முகத்தை பார்க்கவே, இனிமேல் என் முகத்துலேயே முழிக்காதீங்க, என்கிட்ட பேசவே பேசாதீங்க அப்படி சொல்லிட்டு நம்ம காயத்ரி வந்து சொல்லிடுறாங்க. உடனே இங்கே அசைக்கி இருந்துட்டு, அது வந்து காயத்ரி இங்கே பாருங்கள், எதுவுமே என்கிட்ட பேசாதீங்கன்னு சொல்லிட்டேன், தேவையில்லாமல் காயத்ரி கோயத்ரின்னு சொல்லிட்டு என் பின்னாடி வந்துட போகிறீங்க, உங்கள் முகத்தில் முழிக்கிறதவே நான் பாவமாக நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு காயத்ரி இப்போ ரூமுக்கு போயிடுறாங்க. உடனே இங்கே அன்னபூரணி பயங்கர கோவமாக இருக்காங்க. உடனே அன்னபூரணி எசக்கி கிட்ட போயிட்டு, உடனே எசக்கி அத்தை அக்கா அப்படின்னு சொல்லி வரவும் பல்லாரும் ஒரு அற விடுறாங்க. பேசிடாத, அவ்வளோதான் உனக்கு மரியாதை. நகை அம்மனுக்காக ஒவ்வொரு டிசைனாக பார்த்து பார்த்து நான் எவ்வளோ ஆசைப்பட்டு வாங்கினேன், அதை நிம்மதியாக சுமங்கலி பூஜை அன்னைக்கு அதை நிம்மதியாக அம்மனுக்கு போட விட்டியா? அதுவும் இல்லை. இப்போது அந்த நகையை திருடிட்டு போயிட்டு சிந்து மேலே பழிய போட்டு நான் கூட சிந்துவை சந்தேகப்பட்டு சிந்துவை அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போக சொல்லி விசாரிக்கலாம் சொன்னேன். அதனால் அவள் எவ்வளோ பாதிக்கப்பட்டிருப்பான். அது மட்டும் இல்லாமல் சிந்து ஏதோ ஒரு டைம் பொய் சொல்லிட்டா அப்படின்றதுக்காக நானும் இதுலேயும் போய் தான் சொல்லுவா அப்படின்னு சொல்லிட்டு அவளை நம்பாமல் அவளை அவமானப்படுத்தி ஸ்டேஷன் வரைக்கும் அனுப்பினேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அன்னபூர்ணியும் ரொம்பவே வருத்தப்படுறாங்க. உடனே மகா இருந்துட்டு, போதும் நிறுத்துங்கக்கா, என் தம்பி எஸ்சிக்கு அப்படி கிடையவே கிடையாது, இந்த சிவா தான் சிந்துக்காக பொய் சொல்கிறானோன்னு எனக்கு தோணுது. ஏ சிவா, இங்கே பாரியா, நீ உண்மையாக சொல்கிறியா பொய் சொல்கிறியா? போதும் நிறுத்துங்கம்மா, நான் உண்மையாக தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். தேவையில்லாமல் நீங்கள் என் மனசை வந்து மாற்றணும், இந்த பாயிண்ட்டை திசை திருப்பணும்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கவே நினைக்காதீங்க. தப்பு யார் செஞ்சாங்க, யார் குற்றவாளின்றத இப்போது வெட்ட வெளிச்சமாக நிரூபிச்சாச்சு. இப்போது எசக்கியை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு நீ பிளான் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சிவா வந்து நம்ம மகா கிட்ட வந்து சொல்கிறாங்க. ஸோ மகா இருந்துட்டு, அக்கா அது வந்து அவன் ஏதோ தெரியாமல், என்ன மகா என்ன தெரியாமல், அது எப்படி தெரியாமல் பண்ணிடுவான்? எங்கே பாரு, அம்மனோட நகையை திருடி இன்னைக்கு ஊர் முன்னாடி அவமானப்பட்டு நான் நிற்கிறேன் அப்படின்னா அதுக்கு சிந்து தான் காரணம் நீ சொல்லிக்கிட்டு இருந்தேன், நானும் அப்படி தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் இன்றைக்கி நம்ம எல்லாருமே அவமானப்பட்டு நிற்கிறதுக்கு காரணம் இதோ இங்கே நிற்கிறானே இந்த எசைக்கு தான். இவனுக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம், நீ தான் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அன்னபூர்ணி கேட்குறாங்க. உடனே எசைக்கு இருந்துட்டு, அக்கா சிம்பிளான தண்டனையை கொடுக்க சொல்லுங்கக்கா, நீங்கள் சொன்னால் அக்கா கொஞ்சம் மனசு மாறுவாங்கள்ல அப்படின்னு குசு குசுன்னு சொல்லிட்டு இங்கே மகா காதில் ஊதவும் மகா இருந்துட்டு, டேய் சும்மா இருடா, அன்னபூர்ணி அக்கா இப்போது பயங்கர கோவத்தில் இருக்காங்க, பார்த்துக்கிட்டு தானே இருக்க, நான் சிம்பிளாக
கஷ்டமே படாத ஒரு தண்டனை கொடுத்தேன் அப்படின்னா அவங்க கண்டுபிடிச்சிருவாங்கடா. இதுக்கு பின்னாடி நானும் இருக்கேன் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னா முடிஞ்சிச்சு. நானும் இந்த வீட்டை விட்டு போய் நீயும் வீட்டை விட்டு போயிட்ட அப்படின்னா அவ்வளோதான்டா. என்ன செய்யறதா இருந்தாலும் நம்ம கொஞ்சம் யோசிச்சு தானே செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு உடனேங்க பைரவி இருந்துட்டு அன்னபூர்ணி கிட்ட, அத்தை இவ்வளோ நேரமாக நம்ம சிந்து தான் திருடி இருக்கான்னு சொல்லிட்டு தப்பாக நினச்சிட்டோம். சிவாவை கல்யாணம் பண்ணுறதுக்காக சிந்து பொய் சொன்னா, அதனால் இந்த விஷயத்திலையும் பொய் சொல்லியிருப்பான்னு சொல்லிட்டு நம்ம அவளை தப்பு கணக்கு போட்டுட்டோம். அவள் அழுதுகிட்டே எவ்வளோ டைம் சொன்னா, நான் நகையை திருடலை, அம்மனோட நகையை நான் திருட மாட்டேன், அப்படி திருட்டு பழக்கமே எனக்கு இல்லைன்னு சொல்லிட்டு அவள் எத்தனை டைம் சொன்னா. ஆனால் யாருமே நம்ம நம்பாமல் போயிட்டுமே அத்தை அப்படி சொல்லிட்டு உடனே அன்னபூர்ணி வந்து எங்கள் சிந்து கிட்ட மன்னிப்பு கேட்கவும், சிந்து இருந்துட்டு வேண்டா அக்கா, வேண்டா அத்தை, என்கிட்ட பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லாதீங்க, நகையை திருடின அவனுக்கு சரியான தண்டனையை கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அன்னபூரணி இருந்துட்டு, நம்ம தண்டனையை கொடுக்கறத விட அந்த அம்மனே இந்த எசக்கிக்கு தண்டனையை கொடுக்கணும். நான் போய் இவனுக்கு என்ன தண்டனை கொடுக்க முடியும்? ஒன்று ஸ்டேஷன், அதாவது அரெஸ்ட் பண்ண சொல்ல முடியும். அப்படி இல்லை அப்படின்னா இது வீட்டை விட்டு துரத்த முடியும். மேலும் நான் வேறு என்ன தண்டனையை கொடுத்துட முடியும்? என்னால் தண்டனையை வந்து எசக்கி அனுபவிக்கக்கூடாது. அம்மனோட நகையை தான் அந்த எசக்கி எடுத்து இப்படி ஒரு விஷயத்த செஞ்சுருக்கான். அப்போது அம்மன் தானே இவனுக்கு தண்டனையை கொடுக்கணும். நம்ம எல்லாருமே இப்போவே கோவிலுக்கு கிளம்பி போவோம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அன்னபூர்ணி சொல்கிறாங்க. எங்கள் எசக்கிக்கு ஒவ்வொரு நிமிஷமும் பயமாகவே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சமாக பயத்தோட அந்த அது பயமே இல்லை அப்படின்ற மாதிரி வந்துடுச்சு. ஏன்னா கோவிலான போனாலுமே அந்த அம்மன் போய் என்ன நமக்கு தண்டனையை கொடுத்துட்டு போகுது? சிலையா கல்லா குத்துக்கல் மாதிரி ஒரு இடத்துல உட்காண்ட்ருக்கு, பேச முடியாது பார்க்க முடியாது. அந்த அம்மன் போய் நமக்கு என்ன அப்படி தண்டனை கொடுத்துட்டு போகுது? எப்படியோ அன்னபூர்ணி அக்கா நம்மளை வீட்டை விட்டு வெளியே அனுப்பிடுவாங்கன்னு சொல்லிட்டு நம்ம நினச்சோம். ஆனால் அம்மன் தண்டனை கொடுக்கட்டும்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டாங்க. இதுக்கப்புறம் நம்ம ஏன் இப்படி பயந்து கிடக்கணும்? சரி சரி, எப்படியும் அம்மன் வாயை திறந்து பேச போகிறது கிடையாது. ஊமை மாதிரி கல் தான், அது கல் உட்காந்துக்கிட்டு தான் இருக்க போகுது. பெருசாக நம்மளை என்ன பாதிக்க வச்சிட போகுது, நமக்கு என்ன தண்டனை கொடுத்துட்டு போகுதுன்னு சொல்லிட்டு அசால்ட்டாக எங்கள் எஸ்சிக்கியும் ரொம்பவே தைரியமாக எல்லாருமே கோவிலுக்கு கிளம்பி வந்துடுறாங்க. பூசாரி கிட்ட நம்ம அன்னபூர்ணி நடந்த எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. சிந்து மேலே எந்த தப்பும் இல்லை, நகையை திருடினது இங்கே நிற்கிறானே எசக்கி இவன் தான். நாங்களாம் என்ன தண்டனையை அவனுக்கு கொடுக்கறதுன்னு தெரியாமல் தான் அம்மன் தான் இது விஷயமாக முடிவெடுக்கணும், அம்மன் தான் இவனுக்கு தண்டனையை கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி அன்னபூர்ணி சொல்கிறாங்க. கொஞ்ச நேரம் எங்கள் பூசாரி வந்து சாமி முன்னாடி உட்காந்து பூஜை செய்கிறாங்க. ஸோ கொஞ்ச நேரத்துலேயே எங்கள் சாமியார் மேலே, அதாவது பூசாரி மேலே அருள் வந்துடுது. பயங்கரமாக கத்துறாங்க, டேய் அப்படின்னு சொல்லிட்டு கத்தவும் எங்கள் அன்னபூர்ணிலேருந்து ஒட்டுமொத்த ஃபேமிலியுமே பயங்கரமாக அதிரி போகிறாங்க. அந்த அளவுக்கு கடுமையாக கத்துறாங்க. ஸோ எங்கள் எஸ்சிக்கு ரொம்ப பயந்து போயிருக்காங்க. ஏன் அப்படின்னா கல் தானே நமக்கு என்னத்தை தண்டனையை கொடுத்துட்டு போகுது அப்படின்ற மாதிரி யோசிச்சிருப்பாங்க. ஆனால் சாமியார் மூலமாக அந்த சாமி வந்து நமக்கு என்ன ஆப்பு வைக்க போகுது தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு பயம் எக்கச்சக்கமாக, அதாவது உச்சங்காலிலேருந்து உச்சி தலை வரையும் பயம் வந்துருச்சு இங்கே எசக்கிக்கு. உடனேங்க நம்ம எல்லாருமே கையெடுத்து கும்பிட ஆரம்பிச்சிடுறாங்க. இப்போது அந்த சாமியார் இருந்துட்டு, என்னுடைய நகை மேலேயே கையை வச்ச உன்னை நான் சும்மா விட மாட்டேன்டா, டேய் உன்னை என் வேலாலே குத்தி கொல்லாமல் விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு ஆக்ரோஷமாக எங்கள் அந்த சாமி வந்து, அதாவது நம்ம அம்மன் வந்து ஆக்ரோஷமாக சொல்லுது. ஸோ அன்னபூர்ணி இருந்துட்டு, அம்மா தாயே நீ கொஞ்சம் பொறுமையாக இரு அம்மா, நீ ஆக்ரோஷப்படாத, எங்களை பயப்படுத்தாத, நகையை திருடினது மிகப்பெரிய தப்பு தான், அதுக்காக உசுரை மட்டும் எடுத்துடாதே அம்மா, அதுக்கான தண்டனையை மட்டும் நீ கொடு. இனிமே இவன் திருடுன்ற ஒரு பழக்கத்துக்கே போகக்கூடாது, யாரோட பொருளையுமே கை வச்சு யாரையும் கேட்காம எடுக்கவே கூடாது, அந்த அளவுக்கு நீ தண்டனையை கொடுத்தாயே, உசுரை மட்டும் எடுத்துடாத தாயே அப்படின்னு சொல்லிட்டு அன்னபூர்ணி வந்து சொல்கிறாங்க. எங்க ஏன்னா நம்ம அன்னபூர்ணியோட பொண்ணு காயத்ரியை தானே நம்ம எஸ்சிக்கு கல்யாணம் பண்ணியிருக்காங்க. ஸோ காயத்ரியோட வாழ்க்கைக்கு எந்த ஒரு பங்கமும் வந்துடக்கூடாது, அதே சமயம் தப்பு பண்ணவங்க தண்டனை அனுபவிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ இதனால தான் நம்ம அன்னபூர்ணி இப்போ சாமியார், அதாவது அம்மன் கிட்ட இப்படி கேட்டிருப்பாங்க. ஸோ எஸ்சிக்குமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அப்பா அக்காவால் நம்ம இப்போ தப்பிச்சோம், எப்படியோ உசுறு எடுத்திருந்தா என்ன பண்ணியிருப்போம் அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. இப்போது அம்மன் இருந்துட்டு, டேய் என்னுடைய நகையை நீ திருடிட்டடா, எனக்கு அவ்வளோ கோபமாக இருக்குடா,
அப்படியே நெருப்பு எரியிற மாதிரி நான் எரிஞ்சுக்கிட்டு இருக்கேன். என்னுடைய கோவத்தை எல்லாத்தையுமே அணைக்கணும் அப்படின்னா நீ வாயில வேல் குத்தி தீச்சட்டி எடுத்து கோவிலவே 100 வாட்டி சுற்றி வரணும்டா. அதுக்கப்புறம் பூக்குழி மிதிக்கணும்டா. இந்த எல்லா வேண்டுதலையுமே ரெஸ்ட் எடுக்காம சாப்பிடாம ஒரே நாளில் அடுத்துன்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்தமாக இந்த எனக்கு பரிகாரத்தை செஞ்சாதான்டா நான் உன்னை மன்னிப்பேன். இல்லைனா என்னுடைய கோவத்துக்கு நீ ஆளாயிடுவடா. உன்னை கொன்று போடுறதுக்கு கூட நான் தயங்க மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அம்மன் ஆக்ரோஷமாக பேசுகிறாங்க. ஸோ இதை கேட்டேங்க எசிக்கு அப்படியே ஒரு நிமிஷம் அப்படியே தலையை சுற்றிடுது. உடனே அன்னபூரணி இருந்துட்டு, சரிம்மா, நீ சொன்ன மாதிரியே அந்த பூஜை எல்லாமே அந்த பரிகாரத்தை எல்லாத்தையுமே நான் பண்ண வைக்கிறேன். நீ உன்னுடைய கோவத்தை தாழ்த்திக்கோம்மா. அதாவது உன்னுடைய கோவத்தை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிட்டு நீ ஆனந்தமாக எந்த ஒரு டென்ஷனும் இல்லாமல் நீ இருக்கணும் தாயி. கண்டிப்பாக நீ சொன்ன மாதிரி அந்த பரிகாரத்தை எல்லாத்தையுமே நாங்கள் பண்ணி முடிச்சிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு கையெடுத்து கும்பிடுறாங்க. உடனே அந்த சாமியுமே மலையேறி போயிடுது. இப்போ பூசாரி இருந்துட்டு, இங்கே பாருங்கம்மா, அம்மன் சொன்ன மாதிரி நீங்கள் அந்த பரிகாரத்தை சொன்னால் மட்டும்தான் இதோ இங்கே நிற்கிறானே திருட்டு பையன் எசக்கி, இவனோட உசுறு மிஞ்சும். இதை நாளைக்கே நல்ல நாள் தான், நாளைக்கு செவ்வாய்க்கிழமை, நாளைக்கு இந்த பூஜையை நீங்கள் ஆரம்பிச்சிடுங்க. அது மட்டும் இல்லாமல் பூஜை எப்படி நடக்கணும்னு சாமி சொல்லிச்சுல, எப்படின்னா நாளைக்கு காலையிலேயே குளித்து முடிச்சுட்டு வீடு ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு சுத்தபத்தமாக இருக்கணும் எல்லாருமே. அதுக்கப்புறம் இதோ இங்கே நிற்கிறானே எசக்கி, இவன் காலையிலேயே குளித்து முடிச்சதும் மஞ்சள் கலர் ஷர்ட்டு வேட்டி போட்டுக்கிட்டு கோயிலான வந்துடுங்க, அம்மன் கோவிலான. அங்கே தீ மிதிக்கிறதுக்கான எல்லா ஏற்பாடுமே நாங்கள் பண்ணி வச்சிடுறோம். அதுக்கப்புறம் வேல் வாயில் குத்திக்கிட்டு அதுக்கப்புறம் தீச்சட்டி எடுத்துக்கிட்டு 100 டைம் அம்மனோட கோவிலை சுற்றி வந்ததுக்கு அப்புறம் கொஞ்ச நேரம் கூட உட்காராமல் அதுக்கப்புறம் உடனே தீ மிதிக்கணும். இப்படி விடாமல் இந்த பரிகாரத்தை செஞ்சு முடித்தா மட்டும்தான் இவனோட உயிருக்கு உத்தரவாதமா. நான் சொல்ல வேண்டியதை தெளிவாக சொல்லிட்டேன். நாளைக்கு நீங்கள் எல்லாருமே அவசியம் சீக்கிரமாக வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பூசாரியுமே சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. மகாவுக்கு பயங்கர கடுப்பாக இருக்குது. எசிக்கு இருந்துட்டு, அக்கா இவ்வளோ பரிகாரமா, ஒரு கற்பூரத்தை கையில் வச்சு பற்ற வைக்கணுன்னாவே எனக்கு பயம். இதில் தீச்சட்டி எடுக்கணும், தீ மிதிக்கணும், வாயில் வேல் குத்தணும். அக்கா இதெல்லாம் என்னால் முடியுமாக்கா? டேய், வேறு வழியே இல்லைடா, இதெல்லாம் நீ செஞ்சு தான் ஆகணும். ஏன்னா உனக்கு உன் உயிர் முக்கியம் இல்லை. உனக்கு உயிர் முக்கியமா, இல்லை இந்த பரிகாரத்தெல்லாம் பார்த்து பயந்து போயிட்டு எங்கன்னா ஓட போறியா? நீ எங்கே ஓட போனாலுமே அந்த அம்மன் விடமாட்டாடா. அந்த அம்மன் தூண்லேயும் இருப்பா, துரும்பிலும் இருப்பாடா. நீ எங்கே போனாலும் இது சாமி குத்தமாக தான் ஆகும். இந்த பரிகாரத்தை நீ செஞ்சு முடித்தா மட்டும்தான் உன்னுடைய உயிருக்கு உத்தரவாதம். அம்புட்டு தான்டா சொல்லிட்டேன். அக்கா இவ்வளோ சாதாரணமாக நீங்கள் சொல்லிட்டீங்க. அக்கா சொல்லப்போனால் எனக்கு கொடுத்துருக்க தண்டனையில் பாதி உங்களுக்கும் கொடுத்துருக்கணும்ல. நீங்கள் சொல்லி தானே நான் இப்படி ஒரு விஷயத்த செஞ்சேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் எஸ்சிக்கு சொல்கிறாங்க. ஸோ எஸ்சிக்கு உடனே எஸ்சிக்கு சொன்னதை கேட்டு நம்ம மகா பயங்கரமாக பயப்படுறாங்க. டே எஸ்சிக்கு, நீ ஏதோ ஆம்பளை பிள்ளடா, இதெல்லாம் ஈஸியாக சாதாரணமாக செஞ்சிடுவ. ஆனால் இதெல்லாம் அக்காவால் முடியாதுடா. நீ ஏதோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு செஞ்சிடுடா. அக்கா அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு இது என்ன, இன்னும் கொஞ்சம் சாப்பாடு மீந்துட்டுருக்கு, அது வேஸ்ட் ஆகிடும், அட்ஜஸ்ட் பண்ணி உள்ளே வயிற்றுல போட்டுக்கோன்ற மாதிரி பேசுறியேக்கா. எனக்கு நெருப்பை பார்த்தாவே ரொம்ப ரொம்ப பயம்க்கா. ஏன்க்கா இப்படியெல்லாம் சொல்கிற? டேசிக்கு உனக்கு வேறு வழியே இல்லைடா, நீ இதை செஞ்சு தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் எல்லாருமே வீட்டுக்கு கிளம்பி போயிடுறாங்க. சிந்துக்கு போலீஸ் அடித்தது எல்லாமே ரொம்பவே உடம்பெல்லாம் வலிக்குது, உடம்பு ஃபுல்லாகவே நல்லா காயமாயிட்ருக்கு. ஸோ நம்ம சிந்து இப்போது அந்த ரூமில் அவங்க ரூமில் தான் இருக்காங்க. சாப்பாடுமே எதுவுமே செய்யவே இல்லை, அவங்களால முடியல. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப டயர்டாக இருக்குது, அப்படியே படுத்துக்கிட்டே இருக்காங்க. சிவா வந்து பார்க்குறாங்க. என்ன சிந்து, இன்னைக்கு நீ சமைச்சியா இல்லையா? சமைச்ச மாதிரியே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு. என்னால் முடியல டாக்டரே, அதான் சமைக்கல. போலீஸ் எல்லாருமா சேர்ந்து அடித்தாங்களா, அதான் ஒரு மாதிரி டயர்டாக இருக்குது. நீ எனக்கு ஒரு இன்ஜெக்ஷன் போட்டு ட்ரிப்ஸ் எல்லாம் ஏற்றி விட்டேன். அதெல்லாம் அது வரைக்கும் கொஞ்ச நேரம் நல்லா இருந்தது டாக்டரே, அதுக்கப்புறம் வலி இருக்குது டாக்டரே அப்படின்னு சொல்லிட்டு. சரி சிந்து, நான் உனக்கு இன்னொரு டேப்லெட் கொடுக்குறேன். இல்லை வேண்டாம் டாக்டரே, டேப்லெட்னு சொல்லிட்டு மாத்திரைலாம் போட என்னால் முடியல. நான் கொஞ்ச நேரம் படுத்து ரெஸ்ட் எடுத்துக்கிறேன். சரி சிந்து, உனக்கு நான் போய் சாப்பாடு வாங்கிட்டு வந்துடுறேன். இல்லை வேண்டாம் டாக்டரே, நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் எதுவும் எனக்காக பண்ண வேண்டாம், நீங்கள் போங்க. நீங்கள் என்கிட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்கிறத உங்கள் பெரியம்மா பார்த்தாங்க அப்படின்னா அதுக்கும் கோவப்படுவாங்க. நான்
பார்த்துக்கிறேன் டாக்டரே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்க டைமில் தான் அன்னபூர்ணி வராங்க. சிந்து சாப்பிடல அப்படிங்கிற விஷயத்த தெரிஞ்சுக்கிறாங்க. ஸோ நம்ம அன்னபூர்ணியே கிச்சனுக்கு போயிட்டு சாப்பாடு போட்டு கொண்டு வந்து சிந்து கிட்ட குடுக்குறாங்க. சிந்துக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. இதோட இந்த ரிவ்யூ முடியுது. இதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி தெரிவிங்க. சப்ஸ்கிரைப்